friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் வகைகள், புலாவ் இப்படி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி தாங்க. அதுவும் முட்டையை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஆஹா இந்த டேஸ்ட் இவ்வளோ சூப்பராக இருக்கே, நம்ம வீட்டில் இதே மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. என்னதான் வெளியே சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் அது அந்தளவு ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னு என்ன கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்றது அதை விட ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ரெசிபியை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் இந்த கிரேவியை செய்யுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலர்ஃபுல்லான கிரேவியில் நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலருமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க மிளகாய் தூளை பயன்படுத்தி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த கலர் எப்படி வருது, வேறு என்னெல்லாம் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இதுக்கு தேவைப்படும். நீங்கள் உங்களோட அளவுப்படி எண்ணெயை குறைச்சி சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்லை. நான் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி, ஒரு 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி குறைவாக இருக்கட்டும், பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். அதே போல் மிளகாய், பெரிய மிளகாய் 2 மிளகாவை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்க போகிறோம். அதனால தான் வெங்காயம் வதக்கும் பொழுது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி தீயை குறைச்சி வைங்க. வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ எந்த அளவு கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் வதக்கணும். இது போல் ஒரு கலரில் நமக்கு வரணும். ஆனால் வெங்காயம் ப்ரௌன் கலர் ரீச் ஆகக்கூடாது. ப்ரௌன் கலரை ரீச் ஆச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். நான் சொல்கிற இதே டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா வெங்காயத்தை ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்காதீங்க. இது போல் வதங்கட்டும். இந்த அளவு வதங்கின பிறகு இதில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் முந்திரி பருப்பு 10 முழு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். முந்திரி பருப்பு 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும் பொழுது இது ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா தோல் உரிச்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை. இப்போ இதில் நல்ல பெரிய சைஸில் இருக்க தக்காளி 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியானா அதை நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணாலே போதும். ஆனால் நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 கைப்பிடியிலேருந்து 1.5 கைப்பிடி அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுடலாம். இந்த அளவு தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டால் தான் அடி பிடிக்காமல் வரும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறவே இல்லை. ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறின பிறகு நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே சூடான பொருளை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்காதீங்க. மிக்சி ஜாரோட மூடி ஓப்பன் ஆகி வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதை இதில் சேர்த்து இது போல் மைய ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சி செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். முடிகிறவங்க அம்மியில் அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதற்கு அடுத்தது ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கலாம். நான் ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. அடிகனமான பேன் வேணும் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் நான். இதில் திரும்பவும் வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் திரும்பவும் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இந்த கிரேவிக்கு தேவைப்படும். எண்ணெய் சேர்த்துட்டு
தோல் உரிச்ச, அதாவது வேக வச்சு தோல் உரிச்சு முட்டை மேலே கட் பண்ணியிருக்கேன், கீரல் போட்டிருக்கேன். அந்த கீரல் போட்ட முட்டையை இதில் சேர்த்து நம்ம எண்ணெயிலேயே லைட்டாக இதை வறுத்தெடுக்க போகிறோம். வேக வச்ச முட்டையை அப்படியே இதில் எடுத்து சேர்த்துட்டிங்கன்னா முட்டை அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். கத்தி வச்சு லைட்டாக ஒரு 4-5 கீரல் இதில் போட்டுட்டிங்கன்னா முட்டை வெடிக்காது. இப்போ முட்டையை மட்டும்தான் இந்த எண்ணெயில் நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது மாதிரி பண்ணி எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம கிரேவிக்கு. தீயை குறைச்சி வச்சு லைட்டாக ப்ரௌன் கலரில் அது சேஞ்ச் ஆகணும். ஒரு சைடு சேஞ்ச் ஆனால் போதும். அதுபோல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்குது, அதே போல் உடஞ்சிருச்சு. நீங்கள் எந்த முட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் காடை முட்டையில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இப்போ கரெக்டாக இது நமக்கு வறுபட்டு வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம தாளிப்பு செய்ய போகிறோம். இப்போ முட்டையெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இப்போ கரம் மசாலா பொருளில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, ஜாதிக்காயோட பூ இருக்கும் இல்லைங்களா, அது சேர்த்துருக்கேன். நீங்கள் கிராம்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம். வேறு எந்த முழு கரம் மசாலா பொருள் உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தாளிச்சுக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும். தனி மிளகாய் தூள் காரம் அதிகமாக இருக்கும், அதனால குறைச்சி சேர்த்துக்கோங்க. கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறோம். அது இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்படி கலக்கிறதுனால இந்த கலர் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் தீ அதிகமாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே கருகி போயிடும். ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. அப்படிலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கூட எண்ணெயில் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்க்குறேன். நமக்கு கிரேவி எந்த அளவு திக்காக வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போதைக்கு 200 ml அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வோட ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சாச்சு. இது போல் நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு எல்லாமே நல்லா கொதிச்சிடும். மிளகாய் பொடியில் தண்ணி சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருங்க. அது சீக்கிரமாகவே கொதிச்சு வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அந்த விழுது சேர்க்கும் பொழுது கிரேவி நமக்கு திக்காக மாறிடும். அதனால மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க. கலந்து பார்த்துட்டு எந்த அளவு நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் இது கொதிச்சு வரும் பொழுது நமக்கு கிரேவி நல்லா கெட்டியாகிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகும். நான் கிட்டத்தட்ட இப்போ திரும்பவும் 100 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. ஆனால் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே வெளியெல்லாம் தெறிக்கும். உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும் போது சேர்த்தோம், அது போதுமான அளவாக இருக்காது. அதனால் இப்போ சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடி இது அப்படியே ஒரு 8 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டு இருந்தது. எந்த அளவு கிரேவி நல்லா சுருங்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே மசாலா பொருட்களோட பச்சை மணம் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இது போல் சலசலன்னு கொதிச்சு வெளியெல்லாம் தெரிக்கும். அதனால் தீயை குறைச்சி வச்சுருங்க. நல்லா கிரேவி இந்த அளவுக்கு கெட்டி ஆன பிறகு தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லைங்களா முட்டை, இதில் பார்த்தா தெரியுது உங்களுக்கு, அந்த கீரல் போட்டிருக்கேன் நான். அதை கீரல் போடுறத வீடியோவில் காமிக்க முடியல. அதனால தான் இது போல் முட்டையை கீரல் போட்டு நம்ம வறுத்தா தான் வெடிக்காது. அந்த முட்டையை கிரேவியில் சேர்க்கும்போது தான் காரம் உள்ள வரைக்கும் ஊறும். முட்டை சேர்த்த உடனேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா உப்பு காரம் எல்லாமே முட்டையில் ஊறும். முட்டை வேக வைக்கும் பொழுதும் நீங்கள் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா முட்டையில் உப்பு ஊறி இருக்கும்.
இப்போ இது எல்லாமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. முட்டை சேர்த்துட்டு நிறைய நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வெந்த முட்டை கிரேவியில் இது போல் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது போல் ஒரு பக்குவத்தில் இருந்ததுன்னா முட்டை சாப்பிடும்பொழுது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை நிறைய நேரம் வெந்துருச்சு அப்படின்னா முட்டை அப்படியே ஹார்டாகிடும். அதனால முட்டையை ரொம்ப நேரம் இதில் நம்ம திரும்பவும் வேக வைக்கக்கூடாது. கிரேவி ஃபுல்லாக ரெடியான பிறகு தான் முட்டை சேர்க்கணும். அப்படி தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இலைகள் தாராளமாக சேர்த்திங்கன்னா தான் கிரேவிக்கு அந்த ஸ்பெஷலான ஒரு மனம் நமக்கு கிடைக்கும். அதனால் கொத்தமல்லி இலைகள் சேர்க்க மறக்காதீங்க. கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு உடனே சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஒரு எக் கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்மள எத்தனை பேர் இந்த ஸ்டைலில் கிரேவி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்கன்றது தெரியாது. ஆனால் இந்த கிரேவியை ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க இந்த எக் கிரேவி. இது போல் சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெலாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பலவிதமான கிரேவி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிலாம் கூட இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. Thank you, friends.